உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஜேஎம்ஜே எனும் மகுட வாக்கியத்தோடு மாடர்ன் மெட்ரிகுலேஷன் கல்வி நிறுவனத்தை குறிஞ்சிப்பாடியில் நடத்தி 2வது ஆண்டு விழாவை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த கல்வி நிறுவனத்தின் நிறுவன தலைவர், முதல்வர், தாளாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள், ரெவரண்ட் ஃபாதர் லூர்து ஜெயசீலன், ரெவரண்ட் ஃபாதர் அஜய் குமார், ரெவரண்ட் ஃபாதர் பீட்டர் பால்ராஜ், ரெவரண்ட் ஃபாதர் தேவநாயகம், திரு சந்தானசாமி, பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவர்கள் எல்லோரையும் கடந்து தங்கள் வீட்டு விசேஷத்திற்கு எப்படி தங்களை அலங்கரித்து கொண்டு வருவார்களோ அப்படி அலங்கரித்து கொண்டு வந்திருக்கும் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இருக்கும் ஆசிரியர்கள், தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், என் உயிரினும் இனிய மாணவ கண்மணிகள், இவர்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். கடலூர் மாவட்டம் உழைப்பிற்கு பெயர் போன மாவட்டம். உழைப்பாளிகள், புத்திசாலிகள், சுயமரியாதைக்காரர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடம் குறிஞ்சிப்பாடி. இங்கே ஒரு கல்வி நிறுவனத்தை அமைத்து மிக வெற்றிகரமாக அந்த நிறுவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்திருந்தாலும் வந்துவிடவே முடியாதபடிக்கான கால நெருக்கடி. பல கூட்டங்களில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சில கூட்டங்களில் தான் இந்த வார்த்தை என் வாயிலேருந்து வரும். வந்துடவே முடியாதபடிக்கான நெருக்கடி, உடல் நலம், பணி நெருக்கடி, பயண நெருக்கடி எல்லாம் சேர்ந்து அழுத்தி ஒரு கட்டத்தில் சொன்னேன், போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தானே போனோம், நான் தானே முடிவு பண்ணேன் போகக்கூடாதுன்னு. ஆனால் உங்கள் முன்னால் நிற்கிறேன் பாருங்க. என்ன தெரியுமா விஷயம், சூட்சுமம் என்ன தெரியுமா? நான் போக முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிற யாரோ அந்த அம்மா பேச வரேன்னு சொல்லிச்சே, கண்டிப்பாக வரணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. என் நினப்பை விட உங்கள் நினப்பு தீவிரமாக இருந்திருக்கு. பிரபஞ்சம் அதை குறித்து கொண்டது, என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கிறது. இப்போது எனக்கு சில கடமைகள் உண்டு. நான் சில மணித்துளிகள் தான் பேசுவேன். ஆனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த அரங்கம் இருக்கிறது. யார் நல்ல பேச்சாளர் என்று சொன்னால், நான் கடந்த சில நாட்களாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். யார் நல்ல பேச்சாளர்னா, ரொம்ப அனுபவித்து சொல்கிறேன். இதை சிறப்பாக பேசுகிறாங்கல்ல, என்னுடைய டிக்ஷனரியில் சிறப்பாக பேசுகிறவங்க நல்ல பேச்சாளரா அப்படின்னா அவங்க சிறப்பான பேச்சாளர். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா? பேசிட்டு போகிறவங்க இல்லை, பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தான் நல்ல பேச்சாளர். நான் யோசித்து பார்க்குறேன்,
இறைவனிடமிருந்து இயற்கையிடமிருந்து வார்த்தைகளை தேடுகிறேன். நான் பேசிவிட்டு போனதற்கு பிறகும் உங்கள் மத்தியில் உங்கள் மனதில் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இயற்கையும் பிரபஞ்சமும் எனக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இந்தா 2 அக்கா, ஒரு அண்ணன், குடும்பத்தோடு வந்தவங்க 2 பேரும் 2 ஃபோனை வச்சுக்கிட்டு நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் அங்கேயும் நிறைய பேர், அந்த அக்காவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு. இந்த சீரியஸாக சொல்கிறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடு. அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும். இவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரிகிறதே இல்லை. ஃபாதர் எங்கே உட்காந்துருக்கார்? ஒரு விஷயம் புரிகிறதே இல்லை ஃபாதர். என்னை இது வரைக்கும் இவங்க ரெக்கார்ட் பண்ணுறவங்கெல்லாம் இதில் தான் பார்த்துருக்காங்க. நேரில் வந்திருக்கேன்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக தானே வந்திருக்கேன், பேச்சை கேட்கலாம்ல, அப்போவும் இதிலேயே பார்க்குறீங்க. வாழ்க்கையை அனுபவிக்கவே தெரியாதவர்களாக இருக்கிறோமே. இந்த கூட்டத்துக்கு வராத யாரோ ஒருவருக்கு அனுப்பிடுறதுக்காக துடிப்பு. அவங்களுக்காக நான் பேசவே இல்லை, உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கேன். இந்த கூட்டம் இல்லை என் நோக்கம், இண்டிவிஜுவல் தான் என் நோக்கம். இந்த மூங்கில் காட்டில் ஏதோ ஒரு புல்லாங்குழலிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சில சொற்கள் தான் வந்து விழும், கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஏதோ ஒன்றை நோக்கி ஓடுவதற்காக அல்ல, வாழ்வதற்காகத்தான். வாழ்வதற்காக என்று திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஏதோ ஒன்றுக்காக நரகமாக்கி கொள்ளலாமா? நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற ஒரு உதாரணத்தை சொல்லி என் பேச்சை நான் தொடர்கிறேன். இந்த வினாடியில் நானும் நீங்களும் களி கூர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ரொம்ப கொண்டாடலாம். நானும் நீங்களும் இந்த மேடையில் இருக்கின்றவர்களும் ஆக பெரிதாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதம் இதோ இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? யோசிச்சு கை தட்டுறாங்க சில பேர். சில பேர் ஆமா இல்லை அப்படின்னு உணர்றதுக்காகவே டைம் எடுத்துக்கிறாங்க. நாம் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் அது. நேற்று இரவு இருந்த 5 லட்சம் பேர் இன்றைக்கு இல்லை இந்த உலகத்தில். உங்களையும் என்னையும் இறைவன் உயிரோடு வைத்திருக்கிறான். கொரோனா வந்ததில்லை, கொத்து கொத்தா தூக்கிட்டு போச்சு இல்லை, நம்மளை விட்டுட்டு போச்சு இல்லை. இன்றைய நாள் அல்ல நேற்று, இன்று புதிது, நாளை வரப்போவதும் புதிது. புதிதாக வாழ்க்கையை எண்ணி அதை எதிர்கொள்ளுகின்றவர்கள், உற்சாகமாக இருக்கக்கூடியவர்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியறதே இல்லை. என்னை ஏன் பேச கூப்பிடுறாங்க தெரியுமா? நான் பேசினா உற்சாகப்படுத்திடுறேன் எல்லாரையும். நிறைய பேர் சொல்கிறாங்க, மேடம் மனசு கஷ்டமாக இருக்கும்போது மேடம் உங்கள் பேச்சை போட்டு கேட்பேன் மேடம், உற்சாகமாயிடும் மேடம். பல கூட்டங்களை நான் எதிர்கொள்கிற ஒரு கேள்வி, மேடம் நீங்கள் பேசும்போது உற்சாகமாக இருக்குது மேடம். பசங்க கேட்குறாங்கங்க, ஸ்கூல் பசங்க கேட்குறாங்க இந்த கேள்வியை. ஏன் உங்கள்லேயே இருக்கா? நான் நீங்கள் கேட்குறதில்ல. துணிச்சல் இருந்தால் சில பேர் கேட்டுடுறாங்க, மேடம் சூப்பராக பேசுகிறீங்க, நல்லா உற்சாகமாயிடுறோம். 2 hours தான் தாங்குது, சல்லுன்னு இறங்கிருது. பரமபதத்தில் சோழி போட்ட உடனே பாம்பில் இறங்குற மாதிரி சல் அப்படியே இருக்கணும்னா என்ன மேடம் செய்யலாம்? எதுக்கு அப்படியே இருக்கணும்? இல்லை மேடம், நான் ஏதோ ஒன்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் மேடம், ஆனால் முடிய மாட்டேங்குது மேடம். நான் என்ன பண்ணால் அது முடியும் அப்படின்றத சொல்லுங்க. நான் ஒரு 4 வாரமாங்க இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற ஆடியன்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இந்த விஷயத்தை உண்மையாக சொல்கிறேன். நான் போன மாதம் 15லேருந்து